ரீனா டீனா ரெண்டு பேருமே ஒரு வினோதமான ட்வின்ஸ். ரெண்டு பேரோட பழக்க வழக்கங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டது. அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஒத்து போவாங்களும் கூட. அனாதைகளா இருந்த காரணத்தினால ரெண்டு பேரும் ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தலைவரோட வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் வீட்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் நான் தலைவரோட வீட்ல வேலை செய்ய விரும்பல டீனா. அவங்க வீட்ல தானே நம்ம ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம உழைக்கிறதுக்கான ஊதியத்தை தானே கேக்குறோம். எப்ப அவர்கிட்ட பணம் கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்றாரு. இப்படி எதுக்காக கோவப்படுற ரீனா? இன்னைக்கு நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கேக்குறேன். அக்கா, உங்களுக்கு ரொம்பவே இலகிய மனசு. உனக்கும் தெரியும், நம்ம கிராமத்துல பல வருஷமா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் அதுக்கான மருந்து தலைவர் ஐயா வீட்டுல தானே கிடைக்குது. அதனால நாமளும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் ரீனா. நீங்க 5 நிமிஷம் தான் என்னை விட பெரியவங்க, அதனாலதான் உங்க பேச்ச நான் கேக்குறேன். அப்படி நான் மட்டும் பெரியவளா இருந்தேன், அவர்கிட்ட இப்பவே போய் பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா, அது என்னமோ உண்மைதான். தலைவர் தன்னோட வீட்ல ஒரு ரசாயனத்தை தயாரிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் இதை அரிசியில கலந்துடுவேன், அதையே கிராமத்து மக்களுக்கு கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா அவங்களுக்கு நான் மருந்து கொடுத்ததுக்கு பதிலா என் வீட்டுல வந்து வேலை செய்ய சொல்லுவேன். இந்த கிராமத்து ஜனங்க எனக்காக பிறந்தவங்க. அப்புறம் நான் உருவாக்குன நோயை எப்பவும் போக விடவே மாட்டேன். ரசாயனம் தயாராயிடுச்சு. அப்புறம் தலைவர் வயல்ல அதை தெளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்ல போனா வைரஸ் கிராமத்துல பரவறதுக்கு காரணமே தலைவர் தான். எந்த மாதிரி அவர் வயல்கள்ல இந்த ரசாயனத்தை தெளிக்கிறாரோ சரியா அதே மாதிரி கடந்த 2 வருஷமா தலைவரோட இந்த தெளிப்பு கிராமம் முழுக்க வைரஸ் பரவிடுச்சு. அப்புறம் மாத்திரைக்கு பதிலா கிராம ஜனங்க கிட்ட அவங்களுடைய வயலை வாங்கிடுவாரு. எப்பவும் இந்த கிராமத்தை முன்னேற விடவே மாட்டேன். ஒருவேளை முன்னேறினா அது நான் மட்டும்தான். தலைவர் அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் மறுநாள் டீனாவும் ரீனாவும் காலங்காத்தாலேயே அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்துட்டாங்க. வேலை முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் தலைவர்கிட்ட பணத்துக்காக போய் பேசினாங்க. தலைவர் ஐயா, அது பண விஷயமா நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டீனா, நான் தான் சொன்னேன்ல, என்னால் பணத்தை இந்த மாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் இந்த மாதம் கிராமத்து ஜனங்களுக்கு தேவையான மருந்தை நான் தயாரிச்சாகணும். நான் மொத்த பணத்தையும் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். ஆனா எங்களுக்கும் செலவு இருக்கு இல்லைங்களா ஐயா, அதான் கேட்குறோம். அதுக்கு என்ன, நீ என்ன கிராமத்தில் அவ்வளோ பெரிய ஆளா? தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசாதீங்க தலைவரே. கிராமத்துல பெரிய ஆளுங்க இல்ல, ஆனா நாங்களும் இந்த கிராமத்துல சேர்ந்த ஒருத்தவங்க தான். அப்படி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த பொறுப்பை ஏத்துப்பீங்களா சொல்லுங்க. நான் இவ்வளோ நேரமாக பாசமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கேளு, நான் கிராமத்து ஜனங்களுக்கு மாத்திரைகளை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னால் உங்கள் 2 பேருக்கும் 1 பைசா கூட கொடுக்கவே முடியாது. தலைவரையா, எங்களுக்கு இந்த மாசம் சேர வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. எங்க நிலைமை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு தலைவரையா. சரி டீனா, நான் உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன். ஆனால் நாளையிலேருந்து நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எதுக்காக வரப்போறோம்? தலைவர் டீனா கையில பணத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் 2 பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. டீனா ரொம்ப கவலையா இருந்தா. தான் அக்காவோட முகத்துல அந்த கவலையை பார்த்துட்டு ரீனா அவகிட்ட என்ன கேட்டான்னா, என்ன ஆச்சு, நீங்க எதுக்காக இவ்வளோ கவலையோட இருக்கீங்க அக்கா? இப்போ உனக்கு சரியா புரியாது ரீனா. அப்படி நமக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா நமக்கு மாத்திரை மருந்து கூட கிடைக்காது. அப்புறம் வேலை இல்லாத காரணத்தினால இப்ப நமக்கு பண தேவை முன்ன விட அதிகமாயிடுச்சு. அதுக்கு நாம வேற எங்கேயாவது வேலை பார்க்கலாம்க்கா. வேற எங்க? கிராமத்துல வியாபாரங்கிறது எல்லாமே தலைவரோட கையில தானே இருக்கு. அப்புறம் அவர்கிட்ட தான் நாமளும் சண்டை போட்டுக்கிட்டோம். நம்ம கிராமத்துல ஒருத்தவங்க வீட்டுல வேலை செய்யற அளவுக்கு யாருமே இல்ல. ஆமாக்கா, எல்லாருமே இந்த வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தலைவர் ஐயா அவங்களுக்கு உதவி செய்யறதுனால எல்லாரும் அவருக்கு அடங்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக நீ தப்பு செஞ்சுட்டேன்னு நான் சொல்ல வரல ரீனா. ஆனா இதுக்கப்புறமா நாம என்ன செய்யணும் அதையும் யோசிக்கணும்ல. ரீனா இதை கேட்டதும் ரொம்ப கவலையாயிட்டா. அதாவது அவளோட கோபத்தால 2 சகோதரிகளும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. இதே மாதிரி மெல்ல மெல்ல 1 மாசம் கடந்து போச்சு. அவங்க 2 பேர் கையில இருந்த பணம் மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிடுச்சு. இப்போ வீட்டுல மளிகை சாமான் எதுவுமே இல்ல. கடைசி உணவு மட்டும்தான் இருந்தது. அத ரீனா டீனாவுக்கு சாப்பிட கொடுத்தா. ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்க்கா. நீங்க வேலையை தேட போனீங்களா அப்பவே? அப்படியா, இப்ப நீங்க இதை சாப்பிடுங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதனால உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ பைத்தியமே, நீ இதை கூட சாப்பிட்டிருந்தா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நாளையில இருந்து நம்ம என்ன பண்றதுன்னு அதை பத்தி யோசிக்கணும். ஆமாக்கா,
மளிகை சாமான் எல்லாமே சுத்தமா காலி ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து வெளியில ஒருத்தர் பிச்சை கேட்டு வந்திருந்தாரு. பிக்ஷை தாருங்கள், பிக்ஷை தாருங்கள். வணக்கம் பாபா. நலம் உண்டாகட்டும். எனக்கு கொஞ்சம் பிக்ஷை கொடு மகளே. பாபா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லை. கொஞ்சம் தான் வீட்டில் சாப்பாடு இருந்தது. அதை கூட நான் அக்காவுக்கு இப்பதான் கொடுத்தேன். எங்களை மன்னிச்சிடுங்க பாபா. எதுக்காக அப்படி சொன்ன ரீனா? வீட்டுக்கு பிராமணரோ யாராவது பிக்ஷு கேட்டு வந்தாலும் இப்படி அவங்கள நம்ம திருப்பி அனுப்பக்கூடாது. ஆனா அக்கா. உங்க 2 பேருக்கும் நிறைய பாசம் இருக்கு. அந்த பாசத்தால தான் உன்னோட பசி அடக்கிக்கிட்டு உன் அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்குற. அப்புறம் அக்கா தங்கச்சிக்கு தர்மத்துக்கான வழியை காட்டிக்கிட்டு இருக்க. சின்னவ ரொம்ப பாசமானவ, அப்புறம் பெரியவ தர்மத்தை காப்பாத்துறவ. ரொம்ப நல்ல விஷயம். பாபா, எங்க வீட்டு நிலைமையை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் நான் இப்படி சொன்னதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த விஷயமும் இல்ல மகளே. பாசத்தை விட ஒரு பெரிய தர்மமே கிடையாது. பாபா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எழுந்து டீனா ரீனா கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச சேவைகள்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பாபா, இந்த கிராமத்துல ஒரு வைரஸ் பரவி இருக்கு. கடந்த 3 வருஷமா அதுக்கு எந்த தீர்வும் இல்லாம போயிடுச்சு. நீங்க அதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்களேன். அந்த பாபா ஏதோ யோசிச்சுட்டு சிரிச்சாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, ஒருவேளை இதான் விஷயம்னா இரட்டை சகோதரிகளான உங்களுக்கு நான் ஒரு தாபா கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் அதுல எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் அது மக்களோட வியாதியை சரி பண்ணும். அது அவங்களோட உடம்புக்கு சக்தியை கொடுக்கும். ஆனா என்ன பாபா? அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒருத்தவங்க ரொம்ப நல்ல மனசோட கருணை உள்ளத்தோட இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சாப்பாடுகளை செய்யணும். ஒருவேளை சுயநலத்தோடு அதை செஞ்சாங்கன்னா அப்புறம் அதோட எல்லா பலன்களும் வீணா போயிடும். நீங்க சொன்னதை நாங்க கவனத்துல வச்சுக்கிறோம் பாபா. அப்பதான் எங்க அவங்களுடைய வீடு இருந்ததோ அதுக்கு எதிரையே ஒரு டாபா உருவாச்சு. அப்புறம் அந்த பாபா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. வாங்கக்கா, இப்ப நாம இந்த டாபாவில் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்புறம் மக்களோட வியாதியை நம்ம குணமாக்குவோம். இனிமே நாம 2 பேரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 2 சகோதரிகளும் அவங்க டாபாவில் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல உணவுகள் தயாராயிடுச்சு. அந்த டாபாவை பார்த்துட்டு மாலத்தையும் அமிர்தாவும் அங்க வந்தாங்க. அம்மாடி டீனா, ஆமா என்ன விஷயம்? இந்த டாபா எங்க இருந்து வளர்ந்து வந்தது? ஆமா, ஏதோ மாயம் நடந்தா போல இருக்கு. அட மாலத்தி சித்தியா, வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களோட வியாதி மொத்தமும் தீந்து போயிடும். அப்புறம் இதுக்கு யாரும் நாங்க பணம்லாம் அதிகமா வாங்க மாட்டோம். ஆமா, 2 வேலைக்கான சாப்பாட்டை இங்கேருந்தே கொண்டு போங்க. உங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதே செலவுல உங்களுக்கு டாபாவில் சாப்பாடு கொடுக்குறோம். சரி 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 அம்மா, நிஜமாவே வா. கொடுமா, எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது கொடு. டீனாவும் ரீனாவும் அவங்க சாப்பிட்றதுக்காக அங்க 2 பிளேட் எடுத்து வச்சாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க உடம்புல இருந்த எல்லா வியாதியும் சரியாயிடுச்சு. அப்புறம் 2 பேருக்கும் ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இத உண்மையிலேயே மாயம்னு தான் சொல்லணும் குழந்தைங்களா. இந்த கிராமமே நோயால அவதிப்பட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உணவு தாமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். நாங்க நாளைக்கு பணத்தை கொடுக்கறோம். சரிங்க சித்தி, உங்களுக்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப வந்து கொடுங்க போதும். ஆனா நீங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க. அப்புறம் நீங்க பணத்தை எப்ப வந்தனாலும் கூட கொடுக்கலாம். 1 மாசம் கடந்து போயிடுச்சு. அமிர்தாவும் கிராமத்தை சேர்ந்த சில பேரும் தாபாவுக்கு வெளியில சாப்பிட்றதுக்காக லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க. அப்பதான் தலைவர் கையில ஏதோ பேப்பர் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு. என்ன விஷயம் ரீனா, டீனா? ரொம்பவே செழிப்பா இருக்கீங்க போல. ஏன் அதுலயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ரீனா, கொஞ்சம் அமைதியாரு. அம்மாடே, நீ எதுக்காக ரீனாவை தடுத்து நிறுத்துற? அவ உண்மையை தானே சொல்றா. எல்லாரோட நோயும் சரியாயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் என்னையே எதிர்த்து இவ்வளோ பேசுறீங்களா? தலைவரே, நீங்க மருந்து மாத்திரைக்கு பதிலா எங்க எல்லாரையும் உங்க நிலத்துல வேலை செய்ய சொல்லில சொன்னீங்க. ஆமாங்க சித்தி, இவர் சொல்றத பார்த்தா இந்த கிராமத்தையே இவர் மொத்தமா வாங்கிட்ட மாதிரி பேசுறாரு. அப்புறம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் இவரு அடிமையா நினைக்கிறாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த வியாதியில இருந்து நாம குணமாகறமே நினைச்சு சந்தோஷப்படணும்.
நீங்க எல்லாம் முதல்ல இதை யோசிங்க. தயவு செஞ்சு இப்படி சண்டை போட்டுக்கிறத நிறுத்துங்க. இப்போவே உங்க எல்லாரோட வாயையும் அடைக்கிறேன் பாருங்க. இந்த காகிதத்தை பாருங்க. அந்த தலைவர் டீனா கிட்டயும் ரீனா கிட்டயும் ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டினாரு. என்னம்மா விஷயம்? இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க அதை நானே சொல்றேன். இவங்களோட அப்பா சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கி இருந்தாரு. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாததால இந்த நிலம் இப்போ எனக்கு சொந்தம். இவங்களோட ஏழ்மையை பார்த்து இவ்வளோ நாளாக எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போ இந்த நிலம் எனக்கு வேணும். இது ஒரிஜினல் தான். இதில் உங்கள் அப்பாவோட கையெழுத்து இருக்கு. என்ன கையெழுத்தா? என்னாச்சும்மா? மாலதி எதுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்கன்னா, ஏன்னா உங்க அப்பாவுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. அவரு கை நாட்டு தான் வைப்பாரு. சே, 2 கிழவைங்களும் சேர்ந்து என் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. தலைவரே, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. டீனாவுக்கு எப்பவுமே கோபம் வராது. அவ கோவத்தோட இருக்கிறத பார்த்துட்டு ரீனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் கூட இருந்தவங்களும் கூட. உங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பல நாட்கள் ஆயிடுச்சு. அப்புறம் ராத்திரி நிலவு பூமியை பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தது. தலைவர் அந்த டாபா கிட்ட முகமூடி போட்டுக்கிட்டு வந்தாரு. அப்புறம் அதே ரசாயன பொருளை கையில வச்சுக்கிட்டு அந்த டாபாக்குள்ள நுழைஞ்சாரு. இப்போ இந்த அரிசிகள்லையும் இந்த கெமிக்கலை நான் கலந்துடுறேன். ஏன்னா யாரெல்லாம் இங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் வியாதி வரும். அப்புறம் பார்க்குறேன் இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்னை எதிர்த்து எப்படி பேசுறாங்கன்னு. தலைவர் டாபாக்குள்ள இருந்த அரிசி பருப்புல அந்த ரசாயனத்தை தெளிச்சாரு. அங்க ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு ரீனா அங்க வந்தா. யார் நீ? திருட திருட திருட! தலைவர் அங்கிருந்து ஓடிட்டாரு. டீனா ரீனாவோட குரலை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தா. என்ன ஆச்சு ரீனா? என்ன நடந்தது? ஏதோ ஒரு திருட இங்க நின்றுட்டு இருந்தான். அப்புறம் என்ன பார்த்ததும் ஓடிட்டான். ஆனா எதுவும் திருடு போகல. ஆனா இது என்ன கெட்ட வாடை வீசுது. 2 பேரும் அரிசி பருப்புகளை பார்த்தாங்க. அதுல இருந்து ரசாயன வாடை வீசுச்சு. 2 பேரும் மறுநாள் காலையில இத காட்டுறதுக்காக மாலதி அமிர்தாவை கூப்பிட்டாங்க. என்ன ஆச்சு டீனா? இங்க பாருங்க சித்தி, இதுல யாரோ ரசாயனத்தை தெளிச்சிருக்காங்க. கிராமத்துல ஏற்படுற வியாதிக்கு காரணமும் இந்த ரசாயனம் தான். அது சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது விஷயம் என்னன்னா சித்தி, டீனா பாபா கொடுத்த வரத்தை பத்தி எல்லா விஷயங்களையும் சொன்னா. அப்புறம் அவ சொன்னா அவளால எல்லா வியாதிகளையும் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதுக்கான நிவாரணத்தையும் பண்ண முடியும்னு சொன்னா. அது சரி, இதுதான் விஷயமா? ஆமா, இத செஞ்சது யாரு? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் என்னோட யோசனையை கேட்கணும். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு தலைவர் வந்தாரு. டாபால உட்கார்ந்தவங்க எல்லாரும் வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தலைவர் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, பாத்தீங்கல்ல, இவங்க 2 பேரும் நம்பினா இப்படிதான் நடக்கும். எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். இது ஒன்றும் அந்த நோய்க்கு மருந்து கிடையாது. அந்த நோய்க்கான மருந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. தலைவரே, கொஞ்சம் மருந்து கொடுங்க. வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. இந்தாங்க மருந்து. ஏற்கனவே முழு ஏற்பாடோட வந்திருக்கீங்க போல இருக்கு தலைவரே. இங்க மாத்திரை மருந்து தேவைப்படும்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது நான் எப்பவும் இதை என் கையிலே தான் வச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ தேவைப்படும்னு தெரியாதுல்ல, இப்போ தேவைப்பட்டுடுச்சு. அப்போ அதோ சிண்டு கொண்டு வரானே, அது என்ன? சிண்டுன்னு பேர் கொண்ட ஒரு பையன் அதே ரசாயன டப்பா எடுத்துட்டு இருந்தான். முன்னால் அதுதான் தலைவர் தெளிச்சாரு. ஏதாவது ஞாபகம் வந்ததுங்களா? ஆனா நீங்க 2 பேரும் என்ன பார்க்கலன்னு தான் நான் நினைச்சேன். இப்போ இந்த சந்தேகம் எனக்கு உண்மையாயிடுச்சு. அப்போ நேற்று வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த திருட நீங்க தான் இல்லையா? ரீனா ராத்திரி பார்த்த அந்த டப்பா அதே மாதிரி இருக்கிற டப்பாவை நான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. அப்போ இத்தனை வருஷமா வியாதி உண்டாகிறதுக்கு காரணம் நீங்க தான்ல. இதுக்கு மாத்திரை கொடுத்து பெரிய மகான் மாதிரி நடிச்சிங்களா? இந்த கிராமத்தை விட்டு போயிடு. தலைவர் அங்கிருந்து ஓடிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிராமத்துல நோயினால யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படல. அந்த மாய டாபா தொடர்ந்து நடந்தது.